நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சண்முககுமார் பள்ளி ஆசிரியருக்கு பைந்தமிழ் புரவலர் விருது. சர்வதேச முதலுதவி தினத்தை முன்னிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக குமாரபுரம் பேருந்து நிலையத்தில் முதலுதவி பெட்டி அமைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் 6/9/2025 புத்தேந்தல் ஊராட்சியில் செயல்படும் செஞ்சூரை மனநல காப்பகத்திற்கு மின்விசிறிகள், உடைகள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் வாசவி எலைட் ராம்நாடு அணியின் சார்பாக RCK ராஜா அவர்கள், RS பாலமுருகன் அவர்கள், தலைவி லதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், காப்பக பயனாளிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பிரம்மபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம், பொதுமக்கள் திரளாக பங்கேற்பு. மதுரை புத்தக திருவிழா. மதுரையில் புத்தக திருவிழா இவ்வாண்டும் உற்சாகமாக தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் கலசப்பாக்கம் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் செப்டம்பர் 10 காத்திருப்பு போராட்டத்துக்கு சென்னை செல்ல உறுதிப்படுத்த ஒன்று சேர்ந்த ஓய்வூதியர்கள் கூட்டம் தலைவர் சண்முகம் தலைமையில் கூடியது. மணமேல்குடி மனவளக்கலை மன்றத்தில் மனவியர் நலவேட்பு தின விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் அருள்நிதி காஞ்சிநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். உக்கல் அருள்மிகு மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் யாக வேள்வி பூஜை. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் திருக்குறள் திருப்பணிகள் கிட்ட பயிலரங்கம் 6/9/2025 சனிக்கிழமை மாலையில் நடைபெற்றது. பேரூரணி அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாலின உளவியல் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பரிசுகளை வழங்கினார். வலங்கைமான் வரதராஜன்பேட்டை மகா மாரியம்மன் ஆலயத்தில் நாளை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மதியம் 3 மணிக்கு நடை சாத்தப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் நடை திறக்கப்படும். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வடக்கு அக்ரஹாரம் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி அவர்களின் 153வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. மௌலிது ஷரீப் நிறைவு நாள். ராமநாதபுரம் மாவட்டம் பனிக்குளத்தில் ஹர் ரஹ்மான் பள்ளிவாசலில் முகமது நபி பிறந்த நாளை முன்னிட்டு 11 நாட்களாக மௌலிது ஓதப்பட்டது. வடவீதி சுப்பிரமணியர் ஆலயம் சிறப்பு பூஜை. பசுமை பள்ளி விழா காலநிலை மாற்றம் குறித்து கருத்தரங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் 6/9/2025 கீழ் பெண்ணாத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி காலநிலை மாற்றம் விழா. ஆவணி மூல உற்சவம் 4ஆம் நாள் சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜர் அலங்காரத்தில் கடலூர் மாவட்டம் புவனகிரி 6/9/2025 ஆரிய வைஷ்ய பஜனை மடத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மூல உற்சவம் 4ஆம் நாள் அலங்காரத்தில் சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் 6/9/2025 குன்னத்தூர் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிமலை கோவிலில் ஆவணி திருவோணம் கொடி உற்சவம் ஒருநாள் விழா.
25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா 10ஆம் நாள் கோயம்புத்தூர் 6/9/2025 ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கொலு மண்டபத்தில் 10ஆம் நாள் சிறப்பு அலங்காரத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் ஸ்ரீ அருண கணபதி வண்ண மலர் மாலைகளால் அலங்காரத்துடன் அருள் பாலிக்கும் காட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் 6/9/2025 கீழ்பெண்ணாத்தூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.